இந்த வீடியோவில் 3 பைல்ஸ் வச்சுருக்கேன். இந்த 3 பைலில் ஏதாவது ஒரு பைல் இல்லை 2 பைல் செலக்ட் பண்ணி நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ பைல் செலக்ட் பண்ணிக்கோங்க. யூனிவர்ஸ் உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்த ஒரு ஆன்சர், இதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சேர்த்து வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போ பைல் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். செலக்ட் பண்ணவங்களுக்கான ஆன்சர் எஸ். பைல் 1 செலக்ட் பண்ணவங்க ரிலேஷன்ஷிப்காக தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ அப்படி ரிலேஷன்ஷிப்காக பார்த்துருந்தீங்க அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பைல் 1 போட்டு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் வந்து அது மேனிஃபெஸ்ட் ஆகி வந்துட்டுருக்குது. அண்டு நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ல, நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறீங்க. இந்த எதிர்பார்ப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இருக்குது. உங்கள் பர்சன் உங்ககிட்ட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் உங்கள் பர்சன் அதையும் தாண்டி உங்கள் மேலே அந்தளவுக்கு வந்து ஃபீலிங்ஸ் வச்சுருக்குறாங்க. உங்களை விட அவங்க உங்களை பற்றி வந்து அதிகமாக வந்து யோசிச்சுட்ருக்குறாங்க. உங்கள் பர்சன் வேறு யாரை பற்றி வந்து திங்க் பண்ணலை, அவங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் முக்கியம் அப்படின்றத அவங்க மனசு வந்து இப்போ தான் வந்து உணர ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, உங்கள் கேள்விக்கான பதில் இதுவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதான் பைல் 1. பைல் 2 பார்த்துடலாம். பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கான ஆன்சர் எஸ். பட் பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு இங்கே நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா, இன்னும் அதில் வந்து உங்களுடைய உழைப்பை வந்து போடணும். இன்னும் நீங்கள் வந்து கவனமாக வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப நீங்கள் கேட்ட அந்த விஷயம் வந்து உங்கள் கையில் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் வந்து ஆகாது. ஓகே, என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து அதை வந்து கவனமாக பண்ணணும். அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களோட உழைப்பை நீங்கள் இன்னும் அதிகமாக வந்து போடணும் அப்படின்றத இங்கே வந்து நான் பார்க்குறேன். தென் பைல் 3 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ஆன்சர் எஸ். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அன்வான்ட் திங்ஸ், தேவையில்லாத பிளாக்கேஜஸ், உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளை வந்து நீங்கள் தூக்கி வெளியே குப்பை மாதிரி வந்து வெளியே எறியணும். ஸோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் நினச்ச விஷயம் வந்து உங்களுக்கு சாத்தியப்படும், உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பிளாக்கேஜஸாக நான் பார்க்குறது உங்கள் சைடு தான் வந்து பார்க்குறேன். ஏன்னா உங்களோட மனசு அமைதியாகவே வந்து இல்லை, அதிகமாக எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்குது. நிறைய நெகட்டிவாக வந்து தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குது. என்ன தான் பாசிட்டிவாக இருக்குன்னு நினச்சாலும் நெகட்டிவாக வந்து யோசிக்கிறீங்க. பட் இதெல்லாம் சரி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர் எஸ். ஓகே, கமெண்ட்டில் நீங்கள் என்ன பைல் செலக்ட் பண்ணீங்க அண்ட் இது உங்களுக்கு ரெசனேட் ஆகுச்சா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.